ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் சந்தோஷத்தில் போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் போகிற எல்லா இடத்துலையுமே வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பேசிட்டு வந்துட்டு இருந்தார். சரி, ஓகே, இந்த மனுஷனுக்கு ஒரு விருதை கொடுத்துர்லாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இவருக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான கட்டட கலைஞர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது குடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஹாப்பி ஆயிட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு காரணத்துக்காக நம்ம இந்தியா கூட பகைச்சிட்டு இருந்த அவரு வந்து திரும்ப இந்தியா கூட வந்து நட்புறவு ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் அடிக்கடி திடீர்னு முடிவு மாத்திக்கிட்டே இருப்பாரு. எந்த நேரத்துல எப்படி யோசிப்பாரு அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்பயுமே யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காரா? அது எப்படி எடுத்தாருன்னு கூட தெரியல நமக்கு. ஸோ என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, இந்தியா மேல வந்து கிட்டத்தட்ட 55% 100% அப்படி இப்படின்னு நெறைய டாக்ஸ் வந்து நான் போடப் போறேன். நான் இவ்வளோ போடுவேன். இங்க இந்தியர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சரி, ஓகேப்பா. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்க எல்லாரும், அதாவது ட்ரம்ப்க்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், இல்ல ட்ரம்ப்புடைய கட்சியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், நெறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி வந்து இருந்துச்சு. ஏன் வந்து இந்தியா கூட நம்ம வந்து நல்ல நட்புறவா இருந்தோம். நெறைய, அதாவது நம்ம இந்தியர்கள வந்து நெறைய அமெரிக்கர்களுக்கு வந்து பிடிக்காம இருந்தாலுமே, வியாபார விஷயத்திலேயே சரி, நெறைய விஷயங்கள வந்து இந்தியாவ நெறைய, அதாவது வியாபாரங்கள் ரீதியா நெறைய நல்லது வந்து நடந்துட்டு இருந்துச்சு அமெரிக்காவுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம நட்புறவை வந்து கெடுத்துக்கிட்டாங்க. இந்த ட்ரம்ப் வந்து இப்படி கெடுத்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி நெறைய யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சரி, ஓகே, நம்ம இனிமே ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து நம்ம கிட்ட 55% இருந்த டாக்ஸை கம்மி பண்ணி 15 வந்து கொண்டு வந்துட்டாரு. அதாவது 15% வந்து கொண்டு வந்துட்டாரு. சரி, ஓகே, இப்போ 15% கொண்டு வந்துட்டாங்க. இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. சைனா பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே 155% அதிகம் பண்ணிட்டாரு. இப்போ நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ள வந்து 155% வந்து சைனால அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாம சைனாவும் அமெரிக்காவும் சரி, ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பொருள்கள் ரீதியா, வியாபாரங்கள் ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல வந்து அதிகமா அமெரிக்காட்ட இருந்து வாங்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவா இருக்கும். சைனாட்ட இருந்து அதிகமா வாங்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுமே இருக்கு. இப்போ டாக்ஸ் ஏத்துனது அதிகமா யாருக்கு பிரச்சனை? சைனாக்கு தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல. சைனாக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்குமே இது வந்து பிரச்சனையா தான் இருக்கு. இந்த டாக்ஸ் அதிகம் பண்ணுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் மேல டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ டாக்ஸ் வந்து ஏற்றிருக்காரு. சரி, ஓகே, சைனா வந்து இது சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சைனாவுமே வந்து அதிகமான டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நானுமே டாக்ஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாலிருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நேராக அப்படி நம்ம இந்தியா பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இவர் இழுத்து வச்சிருக்கிற பிரச்சனையை ஒன்று சேர்க்கிற மாதிரி நம்ம எதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து இந்தியா பக்கம் திருப்பறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நார்மலாக பண்ணிட்டு இருந்ததை விட கொஞ்சம் எச்சா பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. என்ன நார்மலாக இருக்கிறத விட ஒரு 50% வந்து அதிகமாக இருக்கு, அவ்வளவுதான். கம்மி பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம பெட்ரோல் விலை கொஞ்சம் ஏத்திட்டு கொஞ்சம் மட்டும் இறக்குனாங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல, அதாவது 110 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி ஏத்திட்டு கடைசி 103 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கல்ல. அந்த மாதிரிதான் வந்து இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. 55 100 இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு கடைசியில வந்து 15 ரூபாய்க்கு 15% வந்து கம்மி பண்ணி நிப்பாட்டி இருக்காரு. சரி, ஓகே, எப்படியா இருந்தாலும் கம்மி பண்ணிட்டார்ல. இதனால வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். என்னென்னலாம் நமக்கு மேனுஃபேக்சரிங் வந்து போக ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் மொபைலு, ஹார்ட்வேரு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம இங்கிருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அமெரிக்காக்கு அனுப்புறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பூர் சைட்லேருந்து இந்த பனியன் கம்பெனி அதெல்லாம் இருக்கும். அது டெக்ஸ்டைலு, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் சம்பந்தமா இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், டாய்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டட் பொருட்கள்லாம் வந்து போறதுக்கான அதிகமாக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பொருட்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்ஜின் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், பைக்குடைய அந்த பைக்கு, அப்புறம் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்குமே நிறைய ஆர்டர்ஸ் வரக்கான சான்சஸுமே அதிகமாக இருக்கு. ஸோ இதனால இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு பிக் வின் அப்படின்னு, பிக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்ம முன்னாடி போயிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் வந்து என்ன, சைனா, ரஷ்யா, இந்தியா, இந்த மாதிரி பல நாடுகள், அதாவது ட்ரம்ப்னால பாதிக்கப்பட்ட பல நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்களே, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா
இப்போ நம்ம கூட வந்து நமக்கு அதிகமா போட்டு சைனா கம்மி பண்ணாலுமே சைனா வந்து அமெரிக்கா கூட வியாபாரம் வச்சுக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்மளுமே பண்றோம். இது வந்து நார்மலா எல்லா நாட்டிலயும் நடக்கக்கூடியதுதான். ஆனா என்ன ஆனாலுமே நம்ம வந்து ரஷ்யாவை வந்து விட்டு தர மாட்டோம். ஏன்னா ரஷ்யா வந்து மத்த நாடுகள் மாதிரி இல்லாம நம்ம கூட ரொம்பவே நட்புறவா இருக்கக்கூடிய நாடு. ஸோ அதனால வந்துட்டு அதை வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுல வந்து இந்தியா வந்து தெளிவா இருக்காங்க. இருந்தாலுமே வந்து எண்ணெய் வாங்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து இப்படி வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க, எண்ணெய் வாங்குறத வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் இந்தியா எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் போடும்போதும் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, ட்ரம்ப் அவரா வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் ஒரு சின்னதா ஏதோ பேச்சுவார்த்தை அடிபட்டாலே ஓகேப்பா சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா வந்து சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்ன இனிமே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே சொல்லிடுறாரு. அப்படிதான் வந்து இவங்க இவங்க பேசுறத நம்ம இந்தியாக்குள்ள இவங்க பேசுறத பத்தி பார்த்தாலே தெரியுது. ஓகே, இவங்க ஏதோ முடிவெடுக்க போறாங்க இந்த எண்ணெய் விஷயத்தை பத்தி அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மொத்தமா நிப்பாட்டாம ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கறத வந்து தோணுது. ஏன்னா அமெரிக்கா கூட நம்ம நட்புறவு வச்சுக்கிறதும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நமக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா உடஞ்சு கிடக்கிற நட்பை திரும்ப ஒன்று சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. அதுக்காக ஏதாவது வேலைகள் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. இது சம்பந்தமா வந்து ட்ரம்ப்பும் சரி, நம்ம இந்திய பிரதமர் அவருமே வந்து மோடி அவருமே வந்து 2 பேரும் வந்து போன்ல பேசியிருக்காங்க. போன்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரவாதத்தை வந்து நம்ம எதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மோடி வந்து சொல்லியிருக்காரு. இது சொல்லும் போதே தெரியுது, பாகிஸ்தான் கூட வந்து அமெரிக்கா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரியான நிலைமைகள்லாம் நம்ம பார்த்தோம். க்ளோஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அது வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து மறைமுகமா ஒரு அட்வைஸ் வைக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காரு. இது சம்பந்தமாவும் பேச்சுவார்த்தை எடுப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த பிரச்சனையில கூட நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை வச்சு எங்களை தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. எது ஏதோ நம்மள வம்பிழுக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாகிஸ்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. இவ்வளவு பஞ்சாயத்துகள் வந்து சுத்தி அப்படி போய்கிட்டே இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா வந்து சால்வ் ஆயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு வகையில பெனிஃபிட்டா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.